ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குட் பாய் டிராகன் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமே சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சுங்க. இது இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 5 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 3 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 4th எபிசோட் ரிலீஸ் ஆகலை. ஸோ இந்த அனிமே எப்படி இருக்குது, தமிழ் டப்பில் எப்படி பண்ணியிருக்காங்க, இதை நம்ம பார்க்கலாமா வேணாமன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் கண்டென்ட்டுக்குள்ள போகிறது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் டோக்கியோ அனிமே சேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமே மாங்காஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் டப்பிங்கும் பண்ணுறாரு. டைம் இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மற்ற வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த அனிமே என்ன ஜானர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசி. ஸோ சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசி அனிமே ரசிக்கிறவங்க இல்லை அந்த மாதிரி ஒரு கதை காலத்தை விரும்புகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமே கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸ் தான். அண்ட் இதோட அனிமே டேரக்டர் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கெனிச்சி நிஷிட்டா அப்படின்றவங்க. ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் அனிமே ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நியாகாட்சு சுடா அப்படின்றவங்க. இதுலேயும் ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் அதெல்லாம் ஜாப்பனீஸ் நேம் இல்லையா, ஸோ ப்ரொனன்சியேஷன் தப்பாக கூட இருக்கலாம். இந்த சீரிஸோட மெயின் கேரக்டர்ஸ் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மெயின் கேரக்டர்ஸாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஹீரோ டோலன், அப்புறம் செலினா அண்ட் கிறிஸ்டினா. இந்த 3 கேரக்டர்ஸ் தான் இப்போதைக்கு மெயின் கேரக்டர்ஸ். பிகாஸ் 3 எபிசோட் தான் ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா தமிழ் டப்பிங்கில். ஸோ போக 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 வந்து பார்த்தா நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க, நிறைய கேரக்டர்ஸை டெவலப் பண்ணுவாங்க. சரி, ஓகே, இதோட பிளாட் என்ன ப்ரோ, ஸ்டோரி பிளாட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சீரிஸோட ஹீரோவான டோலன் இருக்கார் இல்லையா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி முன் ஜென்மத்தில் வந்து ஒரு டிராகனாக வாழ்ந்தவர். ஸோ ஒரு டிராகன் ஆக்சுவலி ஒரு நல்ல டிராகனாக இருந்தவர் தான். மக்களுக்கு எந்த தீங்கு விதைக்காத ஒரு நல்ல டிராகன் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆபத்து ஏற்பட்டு, இவரால் மக்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு சொல்லிட்டு ஒரு பெரிய மாவீரன் வந்து பார்த்தீங்கன்னா இவரை கொன்றுவாங்க. அந்த வாரியர் கொல்லப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் இறந்துருவார். இவர் இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுஜென்மம் மனிதனாக பிறந்திருப்பார். என்னதான் மனிதனாக வாழ்ந்தாலும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய போன ஜென்மத்தின் ஞாபகங்கள் இருக்கும், பழைய நினைவுகள்லாம் இருக்கும். நம்ம வந்து முன்னாடி டிராகனாக வாழ்ந்தோம்னு சொல்லிட்டு எல்லா நினைவுகளுமே இவருக்கு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு டெக்னிக்கலாக அந்த டிராகனுடைய பவர்ஸுமே இன்னும் இருக்கும். ஸோ அது மறுஜென்மம் எடுத்தாலும் அவருடைய ஆன்மாவால் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டிராகன் ஃபார்ம் எடுக்க முடியும். ஸோ அவர் தூங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆன்மா டிராகன் ஃபார்ம்ஸுக்கு ஹெவனுக்கு போகும். ஸோ அவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மா ரீதியாக டிராகன் ஃபார்மை அச்சீவ் பண்ண முடியும். டிராகன் பவர்ஸும் அவருக்குள்ளே இருக்குது. இருந்திருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் பவர்ஸை யூஸ் பண்ண மாட்டார். இப்படி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்க இவர் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் இருக்கு இல்லையா, இந்த ஊர் மக்கள், இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மட்டும் வாழ மாட்டாங்க, சில டெமி ஹியூமன்ஸும் வாழ்வாங்க. டெமி ஹியூமன்ஸ் மீன்ஸ் பாதி மனுஷன் பாதி மற்றொரு உயிரினமாக இருப்பாங்க, விலங்காவோ அல்லது மற்றொரு உயிரினமாக இருப்பாங்க. அது பாதின்னு சொல்ல முடியாது, ஒரு 60% மனிதனாகவோ 60% மற்ற உயிரினமாக. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்க மனித மாதிரி தான் இருப்பாங்க, பட் அவங்க கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு கால்களாக இருக்கும், அல்லது அவங்க காது வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு காதாக இருக்கட்டும். இன்னும் எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு பெண்மணி இருப்பாங்க, அவங்க பசுமாடு பால் கறக்கிற மாதிரி தான் அவங்க பால் கொடுப்பாங்க. அதாவது அந்த பெண்மணி கிட்டேருந்து வரக்கூடிய பால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள்லாம் குடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு பசு கிட்டேருந்து இப்படி பால் குடிக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க கிட்ட அவங்க குடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள ஒரு டெமி ஹியூமன் அப்படி கூட சொல்லலாம். இந்த மாதிரி டெமி ஹியூமன்ஸ் வாழக்கூடிய இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வில்லேஜ். இந்த வில்லேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினா வேற ஒரு இடத்துலேருந்து வந்து இங்கே வந்திருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செலிலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்க ஒரு லாமியா, ஓகேவா. ஸோ அவங்க இந்த வில்லேஜுக்கு வராங்க ஹீரோ மூலியமாக, டோலன் ஹீரோ மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜுக்கு வராங்க. பட் மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாமியா அப்படின்றதுனால அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. பிகாஸ் அவங்கள ஒரு மான்ஸ்டராக பார்க்குறாங்க. மக்கள் நிறைய பேர் இறந்து போனதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இவங்க காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோலன் ப்ரூவ் பண்ணிவிடுவார். அண்ட் அவர் ப்ரூவ் பண்ணுறது மூலியம் மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ஏஞ்சல், ஒரு காட்ஸ் இருப்பாங்க. அந்த இவர் ஆக்சுவலி ஒரு டிராகன் தான் இல்லையா. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கும் அந்த காட்ஸுக்கு பழக்கம் இருக்கும். ஸோ அவங்க மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லாமியா வந்து கெட்டவங்க கிடையாது, இவங்க நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த காட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாமியாவுக்கு வீடு வசதியெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க லாமியா அங்கே தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து இந்த மாதிரி லாமியா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது நியாயம் கிடையாது, இது ஒரு மான்ஸ்டர், இது வந்து டேஞ்சராக இல்லை நான் செக் பண்ணு சொல்லிட்டு மற்ற பெரிய அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோமே பார்த்தீங்கன்னா கூட போவார். ஸோ அதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படின்றதான் இந்த சீரிஸோட கதை. பேசிக் கதையை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா போன ஜென்மத்தில் ஒரு டிராகனாக இருந்தார். இந்த ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனாக வாழ்கிறாரு. மனுஷனாக வாழ்ந்தாலும் அவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் பவர்ஸ் இருக்கும். பட் அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸை வெறுக்கிறவங்க. ஸோ மான்ஸ்டர்ஸ் அப்படின்னாலே கெட்டவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனால் அந்த லாமியா வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க தான். ஸோ அதுக்கப்புறம் கிறிஸ்டினான்றவங்க ஒரு வாரியர்ஸாக இருந்திருப்பாங்க. அவங்க டெக்னிக்கலி ஹீரோயினி மாதிரி, இல்லை லாமியா ஹீரோயினியா இல்லை அந்த கிறிஸ்டினா ஹீரோயின்றது நமக்கு சீரிஸ் போக போக தான் தெரியும். இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. இதோட அனிமேஷன் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த டிசைன் ஆக்சுவலி அவரோட அந்த டோலனோட டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்க லைட்டாக பென்டன் டிசைனை பார்க்குற மாதிரியே இருக்குது. எனக்கு பர்சனலாக அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ஆர்ட் ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ இந்த அனிமேஷனுடைய ஆர்ட் ஸ்டைல் உண்மையை நல்லா இருக்குது. அதே மாதிரி அனிமேஷனோட குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் 3 எபிசோடு தான் வந்திருக்காங்கன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் ஆகுன்றது நம்ம போக தான் தெரியும். அண்ட் வில்லன்ஸ்லாம் வருவாங்க. ஸோ வில்லன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ்லாம் இந்த
அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றது நமக்கு போக போக தான் தெரியும். அண்ட் இந்த சீரிஸில் வந்து அதிகமான ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ சின்ன சின்ன ஏஞ்சல்ஸ்லாம் வருவாங்க, அண்ட் ட்ராகன்ஸாக இருக்கட்டும், நிறைய சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸாக இருக்கட்டும், மேஜிக்கல் பவர்ஸாக இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி சீரிஸ். ஸோ மேஜிக்கல் மாயதந்திரங்கள், மந்திர தந்திரங்களாக இருக்கட்டும், ட்ராகன்ஸு, விசித்திரமான உயிரினங்கள், ஏஞ்சல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபேரிடைல் ஸ்டோரி மாதிரி எனக்கு கதை பார்க்குறோம், நான் ஒரு அனிமே சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதில் கொஞ்சோண்டு வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் சீக்வன்ஸ் இருக்கும். அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிவ் பெருசாலாம் இருக்காது, ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணணும்னா ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. நான் தமிழ் டப்பில் தான் பார்த்தேன். தமிழ் டப்பிங் என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக டோலன் அவருடைய வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு அவ்வளோ பக்காவாக பொருந்துச்சு. ஆக்சுவலி இந்த கேரக்டரோட வாய்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நருட்டோ ஃப்ரான்ச்சைஸில் ஸோ கிம்மி மாருக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட். அந்த சீரீஸில் அந்த கேரக்டருக்கே வாய்ஸ் நல்லா மேட்சாக இருக்கும். அதே மாதிரி இந்த கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோலன் கேரக்டருக்கு இந்த வாய்ஸ் பக்காவாக செட் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் அந்த செலினான்ற கேரக்டருக்குமே அந்த ஃபீமேல் வாய்ஸ் பக்கா செட் ஆகிருந்தது. அண்ட் கிறிஸ்டினா வாய்ஸும் செட் ஆகிருந்தது. மற்ற சரௌண்டிங்கில் இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த வாய்ஸ் நல்லாவே செட் ஆகிருந்தது. ஸோ தமிழ் டப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. தமிழ் டப்பிங் பக்காவாக தான் இருக்குது. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரியா சொன்ன, அதுவும் உண்மைதான். காடஸ் மைரா, என் உடம்பெல்லாம் சேராயிடுச்சு. வேணும்னே அவங்களுடைய குகைக்குள்ள ஓட போறேன். நான் சிக்னல் கொடுத்த உடனே வந்து என்னை காப்பாத்திட. நானும் பயணிக்க எனக்கு சக்தியை கொடுங்க. என்ன மன்னிச்சிடு, இனிமே இப்படி பண்ணவே மாட்டேன். ஸோ இந்த அனிமே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது கிரன்ச்ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அண்ட் டெலகிராம்லேயே பார்க்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ நீங்கள் எதில் பார்க்குறது உங்களோட விருப்பத்தை பொறுத்து இருக்குது. அண்ட் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அடுத்த எபிசோட் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஸோ மற்ற கேரக்டர்ஸ்லாம் எப்படி மூவ் ஆகுது, மற்ற கேரக்டர்ஸ் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஹீரோட கேரக்டரை இன்னும் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுவாங்கன்றது நம்ம போக தான் தெரியும். மாங்கா படிச்சவங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். பட் நான் மாங்கா படிக்கல. நான் எப்பவும் போல் சாதாரணமாக உங்களை மாதிரி அனிமையாக தான் பார்க்குறேன். சரி, ஓகே கைஸ், வீடியோ ரொம்ப நன்றி. இதே மாதிரி நல்ல வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.